தேசத்திற்கு இறையாண்மை வேண்டும், இந்திய ஆட்சியை இறையாண்மையுள்ள தேசங்களின் கூட்டரசாக மாற்று என்ற வகையிலே ஒரு மாற்று சொல்லுகிறோம். அதுபோல இந்த ஜாதிய ஒடுக்குமுறை என்பதை பாதிக்கப்பட்ட பல நூறு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மிக தேவை. இந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போனால் என்ன கணக்கு என்று கேட்கிறார்கள். நமக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம், இத்தனை சதவீதம் இருக்கோம், அத்தனை சதவீதம் கொடு, இத்தனை சதவீதம் கொடு என்று நமக்குள்ளேயே போட்டி பூசல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு கணக்கெடுத்து விடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நம்முடைய தோழர் மூர்த்தி சொன்னார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற. இது ஒரு பதிவு, மாநில அரசு எடுக்கக்கூடிய பதிவு. ஜாதி என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன என்பது ஒரு பதிவு. இதுக்கு எந்த தடையும் இல்லை. இதை ஸ்டாலின் எடுக்க மறுப்பது ஏன்? சமூக நீதியின் மொத்த கிடங்கு திமுக தானே. இது சமூக நீதி இல்லையா? ஜாதி வாரி கணக்கெடுப்பது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி கணக்கெடுப்பட்டு பதியப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் அதை வெளியிடவே இல்லை, எடுத்திருக்கிறார்கள், அதை வெளியிடவே இல்லை. அதே போல 2015 கர்நாடகம் காங்கிரஸ் ஆட்சியிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள், வெளியிடவே இல்லை. காங்கிரஸ் யோக்கியதை அது. பாஜகவும் காங்கிரசும் அண்ணன் தம்பிகள். ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய கட்சிகள் இந்த காங்கிரசும் பாஜகவும் வெளியிடவில்லை. இப்பொழுது பீகாரிலே நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்டு வழக்கு போய் வழக்கிலையும் அது நின்று விட்டது. புள்ளி விவரங்கள் தானே. இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க அதிகாரம் இருக்கிறது, எப்படி கொடுக்க வேண்டும் என்ன என்பது தானே. அது இல்லாமல் அதை அந்த கணக்கெடுப்பது குற்றம் என்று சொல்வதோ, அதை பற்றி பதில் சொல்லாமலே தள்ளி 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 இந்திய அரசு போடுவதோ, பிராமணர் அல்லது மேட்டுக்குடி அல்லாத தமிழர்களுக்கு மற்ற ஜாதிகளுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டியது இல்லை, கிடைக்கக்கூடாது என்பதுதான். திராவிடமும் அதில் நீ கூட்டணியாக இருக்கிறாயே, ஏன் நீங்கள் கூட்டணியாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் ஜாதி பிரச்சனைகள் தீர்ந்து விட்டால் ஒருவர் இடத்தை ஒருவர் அபகரித்து கொண்டார் என்பதெல்லாம் இல்லாமல் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப வழங்கப்பட்டு இணக்கம் வந்து விட்டால் திமுக போன்ற கட்சிகள் அரசியல் நடத்த முடியாது. ஜாதியை தூண்டிவிட்டு